காலையிலே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு பிரிஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன். சாமான்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டேன். கிச்சனும் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணி பிரிஞ்சி செஞ்சுட்டு குக்கரை மூடிட்டு மேலே வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த உரம் எல்லாமே காய வச்சு, அதனாலே வந்து இன்றைக்கி பேக்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டோம். ஒரு 7-7:30 எல்லாமே மேலே போயிட்டோம். மாமா வந்து ரெடி பண்ணிட்டாரு. உரம் எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சு, நல்லா காஞ்சி. அதனால் வந்து கீரை விதை ரொம்ப அழகாக இருந்தது. சிறுகீரை விதை எல்லா விதையுமே போட்டுட்டோம். தனியாகவும் எழுந்துட்டா எல்லாமே வந்து ரெடி ஆகி வச்சுட்டு பேக்கில் எல்லாத்தையும் மாமா வந்து தண்ணி ஊற்றுறாங்க. எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் மாமாவுக்கு வந்து இந்த செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப நல்லா தெரியும். தோட்டம் வச்சுருந்தாங்க, அதனால் வந்து அவரே எல்லாமே பண்ணிட்டாரு. கீழே வந்து பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 8 மணிக்கு மேலே தான் டீயே போட்டோம். எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் டீ தான் போடுவோம். அத்தை எழுந்து போட்டுருவாங்க. இன்றைக்கி அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் தான் எழுந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். டீ போட்டுட்டு தயிரம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. அதனால் எது வாங்கினாலுமே கவரை வந்து கழுவிடுவோங்க. நீங்கள் பண்ணுவீங்க தான், இருந்தாலும் சொல்கிறேன், கவரை வந்து நம்ம கழுவிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணுவோம்ல. அதனால டீ வந்து ரொம்ப ஈஸியாக போகிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா பால் ஊற்றிட்டு டீ தூள், சர்க்கரை, இஞ்சி எல்லாமே அதிலே போட்டுட்டு சிம்மில் வச்சுட்ருவேன். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக ஆகிடும். அது கொதித்து கரெக்டாக வந்துடும். கழுவி சிங்க் எல்லாமே கழுவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணேன்னா டீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. இது டீ வடிகட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு டிஃபன் செய்கிற வேலை இருக்குது. மதியத்துக்கு சாப்பாடு தானே செஞ்சுருக்கோம், டிஃபன் செய்கிற வேலை இருக்குது. அதனால் வந்து அதையும் செய்யணும். இப்போ நான் இந்த டீ தூளை வந்து கழுவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் செடிங்களுக்கு போடுவேன். ரோஜா செடி வச்சுருக்கோம்ல, அதில் போடுவேன். பூர்ணம் வந்து சோம செஞ்சில் கொஞ்சம் மீந்துச்சு, அதனால் வந்து சமோசா ஷீட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து பூர்ணம் வச்சு இனிப்பு சமோசா மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த மீதி அந்த ஓரத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மொறுன்னு. இது வந்து அவசர சட்னி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பூண்டு, உப்பு மட்டும் போட்டு அரைச்சி தாளித்து விட்டுட்டோன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். காலையில் அவசரமாக அது செஞ்சேன். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. தோசையும் சுட்டாச்சு, சட்னியும் வச்சாச்சு. நைட்டு சட்னி வந்து கொஞ்சம் வச்சு ஷேர் பண்ணிக்கிட்டோம். சமோசா பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு.